16ஆம் நாள் போரில் கர்ணனை அஸ்வத்தாமன் தான் சேனாதிபதியாக்க சொன்னான். பாண்டவர்களை அழிப்பேன் என்றான் கர்ணன். கவுரவர்கள் மகர வியுகத்தையும் பாண்டவர்கள் அர்த்த சந்திரவியுகத்தையும் அமைத்தார்கள். கர்ணனுக்கும் நகுலனுக்கும் போர் நடந்தது. நகுலனை தோற்கடித்துவிட்டு, சின்ன பயல்களெல்லாம் போருக்கு வரக்கூடாது, என்னுடைய இலக்கு அர்ஜுனன் தான், அதனால் விடுகிறேன் என்றான். காரணம் குந்தித்தேவிக்கு கொடுத்த சத்தியம். இன்றைய போரில் பாண்டவர்களை ஜெயிக்க முடியவில்லை, நாளைய போரில் நானோ அர்ஜுனனோ எங்களில் ஒருவர் தான் இருப்பார் என்றான் கர்ணன். துரியோதனன் இதை நம்பினான். என்னிடம் பரசுராமன் தந்த அஸ்திரம் இருக்கிறது. அர்ஜுனனின் காண்டிவத்தை எதிர்க்க முடியும். கண்ணனுக்கு நிகரான தேரோட்டி வேண்டும் என்றான். சல்லியனை தேரோட்டியாக அனுப்பு என்றதும் துரியோதனன் தயங்கினான். நகுல சகாதேவனின் தாய் மாமன் தான் சல்லியன். பாண்டவர்களுடன் சேர வரும்போது உணவு கொடுத்து தன் பக்கம் சேர்த்து கொண்டான் துரியோதனன். இருந்தாலும் சல்லியனிடம் கேட்டதும் கோபப்பட்டான். நான் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் நிகரானவன், என்னை போய் தேரோட்டியின் மகனுக்கு தேராளியாக போக சொல்கிறாய் என்றார் சல்லியர். நீங்கள் கண்ணனுக்கு நிகரானவர் என்றதும் சந்தோஷமாகி விட்டது சல்லியருக்கு. அங்கே கண்ணன் தேராளி, இங்கே நீங்கள் என்றதும் தலை கால் புரியவில்லை சல்லியருக்கு. எப்படி வசப்படுத்த வேண்டுமென்று தெரிந்திருக்கிறது துரியோதனனுக்கு. கர்ணனுக்கு தேராளியாக புறப்பட்டான் சல்லியர்.